எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புது நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஜாய் கிறிசல்டா பற்றியும் அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றியும் அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப வந்து இன்டென்சிஃபே ஆகிருக்கு. 2 பேரையுமே வந்து விமென்ஸ் கமிஷனில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இன்கொயரிக்காக 2 பேருமே போயிருந்தாங்க. அப்போ வந்து ரங்கராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், குழந்தை வந்து என்னோடது, அப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க, என்னோட தான் குழந்தை, ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா. வெளியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னா வந்து, ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசல்டா வந்து அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. வீடியோஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஜாய் கிறிசல்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லுமே இவர் கிளைம் பண்ணுறது எல்லாமே ஃபால்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே ரிலீஸ் பண்ண வீடியோவில் வந்து ஹாய் பொண்டாட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர். நான் வந்து சாப்பிட்டுட்டேன், இந்த மாதிரி கிளம்ப போகிறேன், அப்புறம் நான் உன்னை வந்து மிஸ் பண்ணுறேன், லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது த்ரெட்டன் பண்ணால் இந்த மாதிரி யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அப்படியே நான் பிளாக்மெயில் பண்ணேன், இல்லாட்டி த்ரெட்டன் பண்ணேன் அப்படின்னா வந்து அவர் ஏன் அமைதியாக இருந்தார், போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது போய் கொடுத்துருக்கணும்ல, அமைதியாக தானே இருந்தார் அப்படிங்கிறதையும் அவங்க கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஜாய் கிறிசல்டாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மை வந்து ஒரு நாள் வெளிவரும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஜாய் கிறிசல்டா. ரங்கராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாய் வந்து இந்த மாதிரி 1.5 lakhs பர் மந்த் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1.25 lakhs வந்து BMW காரோட இஎம்ஐ வந்து வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பேசினது வந்து நெகட்டிவாக பேசினது எல்லாமே வந்து வெளியில் வந்து தான் பேசியிருக்காரு. உள்ளே வந்து எல்லாமே உண்மையை வந்து ஆனால் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஜாய் கிறிசல்டா என்ன கேட்குறாங்கன்னா, அவர் என்ன குழந்தையா த்ரெட்டன் பண்ணுறதுக்கு நான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோ தைரியமாக வந்து இது மாதிரி வந்து பொய் சொல்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவருங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டியூ டேட் வந்து நவம்பர் எண்டு இல்லாட்டி வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி டைமில் தான் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ப்ரீமேச்சூர் ஆயிடுச்சு குழந்த, இந்த மாதிரி வந்து அலைய விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ஐசியூவில் இருக்குது குழந்த அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நியோனட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில், அது நியூபார்ன் பேபிஸ், அதை தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த பேபி வந்து சி செக்ஷன் தான், பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமன் கமிஷனில் வந்து உள்ளே நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது, அஃபீஷியல்ஸ் உள்ளே இருக்கும்போது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃப் வெளியில் தான் இருந்தாங்க, ஸ்ருதி. வெளியில் வந்துட்டு ஆனால் வேறு மாதிரி பேசுகிறாரு அவர், அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து டெலிவரி ஆன உடனே 10 மினிட்ஸில் குழந்தைய வந்து என்ஐசியூக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வந்து மதர்ஸ்க்கெல்லாம் தெரியும் எந்த மாதிரி அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டாவுக்கு வந்து இப்போ குழந்த பிறந்து இப்போ 4-5 டேஸ் தான் ஆகுது. ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மேல்முறையீடு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய ட்ராமா ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ரங்கராஜ் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எனவே அந்த அந்த என்ஐசியூவில் இருக்கிற குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிப்போங்க. அவங்க சொல்கிறத கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நியூபார்ன் பேபிஸை எடுத்து கொண்டு போய் அங்கே வைக்கிறது, நம்ம வந்து மதர்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. விமென்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வச்சு அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம். இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்தால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன், அதனால் வந்து அவரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஃபர்தராக வந்து இவர் எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.